அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதி நைட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. தங்கராஜ் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அட சொன்னா புரிஞ்சுக்க ஏண்டி, என் மச்சானோடைய பொண்டாட்டி 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. நான் ஒரு 2-3 நாளைக்கு வீட்டு பக்கம் வர மாட்டேன்டி, நான் இங்கே தான் இருப்பேன், சொன்னா புரிஞ்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பேச அதை மதி கேட்டுறாங்க. யாருக்கிட்ட போடி வாடின்னு பேசிக்கிட்டு இருக்காரு, 2-3 நாள் வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு லைட்டா சந்தேகம் வருது. தங்கராஜ் போனை பேசிக்கிட்டே திரும்ப மதி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதிய பார்த்ததுமே மொத்தமா பேச்ச மாத்திராரு தங்கராஜ். புரியுதுடா, புரியுது, நான் நாளைக்கு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போனை வை அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே டா வாடா போடான்னு பேசவும் அப்பதான் மதிக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. இன்ன வரைக்கும் டீன் தானே பேசிக்கிட்டு இருந்தாரு, இப்ப என்ன டா போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை நம்ம இருக்கிறதுனால அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவங்க படுக்க மாடிக்கு போயிடறாங்க. தங்கராஜ் பார்த்தா மதிய பாக்குறாரு. இவளுக்கு எதுவும் கேட்டிருக்குமோ? இல்ல, கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல, அவ தண்ணி தானே குடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் பார்த்தா உள்ள போய் படுத்துடுறாரு. மறுநாள் காலையில ஆயிருது. ரேவதி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, கேளு மதி, நீ என்ன கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்ல, ஆமா உங்க ஹஸ்பண்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், எப்படின்னா உனக்கே தெரிஞ்சிருக்குமே, நீதான் இத்தனை நாள் பாத்துக்கிட்டு இருக்கேல, கண்டிப்பா நீ அவரை பத்தி ஏதாவது கெஸ் பண்ணி வச்சிருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, இல்ல உங்களுக்கு தானே தெரியும், இத்தனை வருஷம் ஆச்சு, 2 குழந்தைங்க ஆயிருச்சு, அவர் எப்படி எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருப்பாரு, குடும்பத்தை நல்லா பாத்துக்கிடுவாரு, பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிடுவாரு, அம்மாவை நல்லா பாத்துக்கிடுவாரு, வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி போட்டுருவாரு, எனக்கு கூட நகை வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு கேட்டு எல்லாமே செஞ்சிருவாரு. ஆனா என்ன, ஒரே ஒரு விஷயம், அவங்க தங்கச்சி செத்தது, அதை உன்னை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என் குடும்பத்துல இருக்கிற எங்க அண்ணன், நானு, எங்க அண்ணி 3 பேர் மட்டும் அவருக்கு ஆக மாட்டோம், மற்றபடி எங்க அம்மா அப்பா, என் தங்கச்சி சித்தார்த்து, சுரேஷ் உனக்கு சொல்லவே வேணாம், இவர்கிட்ட இது ஒண்ணுதான், மற்றபடி நல்ல மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்ல, உண்மையிலேயே வேற எந்த பழக்கமும் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதி அழுத்தி கேட்க, அப்பதான் ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க. என்ன மதி, அவருக்கு பொம்பளை இம்பளை பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, சேச்சு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி மதி பதற, மதி பதறாத, எனக்கும் புரியுது, என்னடா 4-5 இடத்துக்கு போயிட்டு வர மனுஷன், பிசினஸ் அது இதுன்னு சொல்லி பிஸியா இருக்கிறவரு, காசு பணம் இருக்கிறவரு, கண்டிப்பா பொம்பளை கிம்பளை இந்த பழக்கம் இருக்கத்தானே செய்யும், அது எல்லாரும் நினைக்கிறதானே, நம்ம எத்தனை சினிமாலாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி வசதியா இருக்கிற ஆட்கள்லாம் கண்டிப்பா சின்ன வீடு ஒண்ணு வச்சிருப்பாங்க தானே, அதனால தானே நீயும் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், பரவாயில்ல, நான் கூட அப்படியெல்லாம் நினைச்சிருக்கேன் தான், ஆனா இந்த மனுஷங்கிட்ட அப்படியெல்லாம் யாரு வரப்போறா, அதெல்லாம் எந்த பழக்கமும் கிடையாது மதி, இதுவரை எனக்கு தெரிஞ்சபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு எந்த விஷயமே இதுவரையே தெரியல. தங்கராஜுக்கு ஆல்ரெடி சின்ன வீடுன்னு சொல்லி ஒன்று இருக்கு, அவங்க பேரு லட்சுமி, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுன்னு சொல்லிட்டு தங்கராஜ் இருந்துகிட்டு தான் இருக்காரு. இதுவரைய ரேவதியுடைய குடும்பம் யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமாவே வச்சுக்கிட்டு இருக்காரு தங்கராஜ். இப்பதான் மதி காதுக்கு வந்திருக்கு அந்த விஷயம்.